வணக்கம் மக்களே. பிசியோதெரபி மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லாம இருக்கு. பிசியோதெரபி எப்படி பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா பிசியோதெரபி படிப்பு என்பது 5 வருட படிப்பு. நீட் எக்ஸாம் தற்போது மத்திய அரசு இந்தியா முழுக்க நீட் எக்ஸாம் பிசியோதெரபி படிக்கிற படிப்புக்கும் கட்டாயமாக்கப்பட்டு விட்டது. ஓகேங்களா? 2021ல இதுக்குன்னு ஒரு சட்டமே இயற்றப்பட்டிருக்கு. அந்த சட்டம் பேர் தான் NCAHP ஆக்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சில். இது வந்து சட்டம். திருப்பி சொல்ல வரேன், இது வந்து சட்டம். பிசியோதெரபி மருத்துவர்களுக்கு இடையிலேயே இந்த சட்டத்தை பத்தி அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்தினதே உங்களோட தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் தான். ஓகேங்களா? சரி, ஓகே, அது வேற டாபிக். இந்த சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க, NCAHP ஆக்ட் அப்படின்ற சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிசியோதெரபி மருத்துவர்கள் பேருக்கு முன்னாடி டாக்டர் என்றும் பேருக்கு பின்னாடி PT என போட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு சட்டமாக்கப்பட்டு விட்டது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம பிசியோதெரபி மருத்துவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தனியா கிளினிக் வச்சு அவங்களே ஒரு நோயை டயக்னோஸ்னா என்ன நோயின்னு கண்டுபிடிச்சு அவங்களே சுதந்திரமாக சிகிச்சை அளித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சட்டமாக்கப்பட்டு விட்டது. நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சில். இதையே சில பிரகஸ்பதிகள் இது என்ன தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல சட்டம் வந்தாலும் அப்படிலாம் தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அது வந்து இம்ப்ளிமெண்ட் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. அதுக்கு பேரு தமிழ்நாடு ஸ்டேட் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சில். இந்த கவுன்சில்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரி, வைஸ் பிரசிடென்ட், மெம்பர்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? பிரசிடென்ட். சோ தமிழ்நாட்டிலேயே நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. இந்தியா முழுக்க நடைமுறைப்பட்டு விட்டது. ஓகேங்களா? இந்த கவுன்சிலுக்கு சேர்பர்சன் டாக்டர் யாக்னா சுக்லான்னு குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். இதுக்கெல்லாம் காரணம், எங்களுக்கு பேருக்கு முன்னாடி டாக்டர்னு வந்ததுக்கு காரணம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி. ஜெய் நரேந்திர மோடிஜி, ஹெட்ஸ் ஆஃப் நரேந்திர மோடிஜி. பிரதம மந்திரி எப்போ வந்து குஜராத் மாநிலத்துல சீஃப் மினிஸ்டரா இருந்தாரோ அப்பவே குஜராத் மாநில பிசியோதெரபிஸ்ட்களை நீங்க டாக்டர்னு போட்டுக்கலாம் அப்படின்னு அங்கீகாரம் வழங்கினாங்க. சரி சார், 2021 தானே நீங்க டாக்டர்னு உங்களை போட சொல்லிட்டாங்க, இதுக்கு முன்னாடி பிசியோதெரபிஸ்ட்ல டாக்டர் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் எழுப்பலாம். ஆக்சுவலா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டாக்டர் அப்படின்னா இது வந்து ஒரு லேட்டின் வேர்டு. ஓகேங்களா? டீச்சர்னு அர்த்தம். லேட்டின் வேர்டு டீச்சர்னு அர்த்தம். PhD படிச்சா மட்டும்தான் பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்னு போடணும். இதுக்கு முன்னாடி ஓகேங்களா 2021க்கு முன்னாடி எல்லா பேருமே பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்னு போட்டது. MBBS இருக்கட்டும், டென்டலா இருக்கட்டும், எல்லாருமே எப்படி பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கிட்டாங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் வேர்டு, பாரம்பரியமா டாக்டர்னு போட்டுக்கிட்டாங்க. எல்லாருமே டாக்டர்னு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு யாருக்குமே சட்டம் கிடையாது, சட்ட நுணுக்கங்களும் கிடையாது. இதை தான் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? திருப்பி சொல்ல வரேன், MBBS இருக்கட்டும், ஒரு காலத்துல பல் மருத்துவர்களுக்கும் MBBS மருத்துவர்களுக்கும் டாக்டர்னு போட்டுக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துச்சு. இப்ப முதற்கொண்டு சில பல் மருத்துவர்களுக்கு இந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த பிரச்சனை வருது அப்படின்றதுக்காக நாங்க போராடி எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சில் அமைக்கப்பட்டு அதுல டாக்டர்னு போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த சட்டத்துக்கு பேரு NCAHP ஆக்ட். இந்த சட்டத்தை அவமானப்படுத்துற மாதிரியே திருப்பி சொல்ல வரேன், நிறைய சமுதாய ஊடகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லா இடங்கள்லயும் பிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் திவாகரன் சொல்றேன். ஓகேங்களா? நான் வந்து மத்தவங்கள மாதிரி ஆபாசமா பேசல, எதுவுமே பண்ணல. என்னோட நடிப்பை மட்டும் தான் நான் வெளிப்படுத்துறேன். என் நடிப்பை வெளிப்படுத்துறப்ப என் படிப்பையும் அது அங்கீகாரமா நான் வெளியில காட்டுறேன். அப்ப காட்டுறப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, தேவையே இல்லாம என்னோட அதாவது பிசியோதெரபி மருத்துவத்துறையை கொச்சைப்படுத்துற விதமா மசாஜ் செய்யறவர்கள் இந்த மாதிரிலாம் பல வகையா இந்த படிப்பை பத்தி தவறா சித்தரிச்சுக்கிட்டு வர்றாங்க. அதே மாதிரி பிசியோதெரபி டாக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லியும், இது டிப்ளமோ படிப்பு அப்படின்னு சொல்லியும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து டிகிரி படிப்பு, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி, மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரபி, 5 வருஷத்துல இருந்து 10 வருஷம் படிப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் PhD இருக்கு. ஓகேங்களா? மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரபியில ஆர்த்தோ, நீரோ, கார்டியோ அப்படின்லாம் நாங்க படிக்கிறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு பிசியோதெரபி மருத்துவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மசாஜ் கிடையாது, மேனுப்புலேஷன், மொபிலைசேஷன். எங்க சிகிச்சை முறைகளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கங்க. மேனுப்புலேஷன், மொபிலைசேஷன். ஓகேங்களா? மேனுப்புலேஷன், மொபிலைசேஷன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூ மேனுப்புலேஷன், சாஃப்ட் டிஷ்யூ மேனுப்புலேஷன். அதுக்கப்புறம் ப்ராப்ரியோசெப்டிவ் நியூரோமஸ்குலர் ஃபெசிலிட்டேஷன் டெக்னிக், நர்வ் கிளைடிங் டெக்னிக், டெண்டான் கிளைடிங் டெக்னிக், நியூரோ டெவலப்மெண்டல் தெரப்பி. இந்த மாதிரி நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு. ஓகேங்களா? நர்வ் கிளைடிங்னா ஒவ்வொரு நரம்புகளையும் தனித்தனியாக ஸ்ட்ரெச் செய்தல். ஓகேங்களா? அசைவு கொடுத்து ஒவ்வொரு ஜவ்வையும் தனித்தனியாக, அதாவது உடற்குருவியல் படிக்கிறோம், அனாட்டமி வந்து பாத்தீங்கன்னா MBBS மருத்துவர்களோட பிசியோதெரபி மருத்துவர்களுக்கு சப்ஜெக்ட் ஜாஸ்தி.
ஒட்டுமொத்த மருத்துவத்துறையிலேயே அதிக சப்ஜெக்ட், ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னா அனாட்டமி பிசியாலஜி. அது ரொம்ப அதிகமா படிக்கிறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் முடிய அனைத்து உறுப்புகளையும் பிசியோதெரபிஸ்ட்கள் படிக்கிறோம். அதுதான் அனாட்டமி. ஓகேங்களா? சோ உடற்கூறுவியல், உடற் செயலியல்னா பிசியாலஜி. இப்பேற்பட்ட ஒரு பாடத்திட்டத்தை தவறா நிறைய பேர் சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க, புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது எம்பிபிஎஸ் இணையான பட்ட படிப்பு, நீட் எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்னன்னா ஆபரேஷன் பண்ண மாட்டோம், அறுவை சிகிச்சை கிடையாது, அதுக்கப்புறம் மருந்து மாத்திரைகளை யூஸ் பண்ண மாட்டோம், இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா இப்ப லேட்டஸ்டா வந்த பிசியோதெரபி சட்டப்படி ஓகேங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் தெரப்பி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான கைட்லைன்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு, இனிமே தான் வரும். இன்ஜெக்ஷன் தெரப்பி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட, அதாவது இன்ஜெக்ஷன் தெரப்பி, இன்ஜெக்ஷன் வந்து சில நோயாளிகளுக்கு பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? சில நோயாளிகளுக்கு, அதாவது சில வலி நிவாரணங்களை, எல்லா இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? சில வலி நிவாரண இன்ஜெக்ஷன். அதே மாதிரி சில இந்த இவ்வளவு தூரம் சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அமல்படுத்தப்பட்டு விட்டது. பிசியோதெரபியை வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல யாரு உயர்ந்தவங்க அப்படின்னு சொன்னா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் அப்படின்னா யாரு? ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் அப்படின்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் தான் மருத்துவத்துறையிலே ஒரு பெரிய ஹையஸ்ட் ப்ரொஃபஷனல். அதுலயும் பிசியோதெரபிஸ்ட் வந்து பிரைமரி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். ஓகேங்களா? அதாவது ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்னா சுகாதாரத்துறை வல்லுனர் அப்படின்னு விளக்கம். ஓகேங்களா? சுகாதாரத்துறை வல்லுனர். அந்த சுகாதாரத்துறை வல்லுநர்களை வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட்கள் நாங்களே நோயாளியை கண்டறிந்து நாங்களே சிகிச்சை அளிக்கக்கூடியவர்கள். அதாவது பிரைமரி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல், நிறைய ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் இருப்பாங்க. பிரைமரி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், சித்தா, ஹோமியோ, ஆயுர்வேதா, அந்த டாக்டர் மாதிரி பிசியோதெரபிஸ்ட்களும் பிரைமரி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். ஓகேங்களா? பிரைமரி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் நாங்களே ஒரு நோயை என்ன வியாதியும் கண்டறிந்து நாங்களே சிகிச்சை அளிக்கக்கூடியவர்கள். இவங்க தான் மருத்துவத்துறையில் ஓகேங்களா ஒரு நீண்ட ஒரு உயர்ந்த பதவியை கொண்டவர்கள். நிறைய எம்பிபிஎஸ் டாக்டர், பல் டாக்டருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிசியோதெரபி என்பது பாராமெடிக்கல் பிரிவை சேர்ந்தது அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. பிசியோதெரபி என்பது துணை மருத்துவம், பாராமெடிக்கல் பிரிவை சேர்ந்தது கிடையாது. பிசியோதெரபி என்பது இது ஒரு எப்படி டென்டல் வந்து டென்டிஸ்ட் போட்டு அது ஒரு செப்பரேட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். அதாவது அதே மாதிரி சித்தான்றது ஒரு தனி ப்ரொஃபஷன், அது ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். அது மாதிரி தான் டென்டல் மாதிரி, சித்தா மாதிரி, ஹோமியோ மாதிரி, ஆயுர்வேதா மாதிரி பிசியோதெரபி என்பது வெட்டினரி மாதிரி தனி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். ஒவ்வொரு துறைக்கும் சிகிச்சை முறைகள் மாறும். ஓகேங்களா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ டென்டிஸ்ட் வந்து டென்டல் ஒர்க் பண்ணுவாங்க, பிசியோதெரபிஸ்ட் நாங்கள் எங்க ஒர்க் பண்றோம். ஸோ நாங்களோட சிகிச்சை முறைகளை மசாஜ்னு சொல்லி தப்பா பரப்புறவங்களையும் மசாஜ் கிடையவே கிடையாதுங்க. திருப்பி சொல்ல வரேன், நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்றதுலாம் இந்த கை இருக்குங்களேங்க, உங்க வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் டாக்டர் ரெட்டி திவாகரோட கை இருக்கே, எத்தனை பக்கவாத நோயாளிகளை நடக்க வச்சிருக்கும். ஓகேங்களா? பக்கவாதம்னா ஒரு சைடு கை கால் வழங்காம படுத்தபடிக்கே ஆயிடுவாங்க. அவங்க பழைய நிலைமைக்கே கொண்டு வரணும்னா நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் மசாஜ் வந்து வெறும் எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு வரவே முடியாது. அதுக்கு நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ராப்ரிசெப்டிவ் நியூரோ மஸ்குலர் ஃபெசிலிட்டேஷன் டெக்னிக். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து மோட்டார் ரீலேனிங் ப்ரோக்ராம், அதுல நிறைய டெக்னிக் இருக்கு. பொபாப் டெக்னிக், என்டிடி, இந்த மாதிரி சிகிச்சை முறைகளை வச்சுதான் நாங்க வந்து ஒரு பக்கவாத நிவாலியை சரி பண்றோம். அது மட்டும் இல்லாம தண்டுவடம் அடிபட்டு 2 கால்களும் கை கால்கள் வழங்காம படுத்தபடிக்கா இருப்பாங்க. படுத்தபடிக்கா இருக்கப்போ புண்ணு வந்துடும், நிறைய பிரச்சனையாகும். ஸோ அந்த மாதிரி நோயாளிகளை நாங்கள் சரி பண்றோம். ஐசியு, இன்டென்சிவ் கேர் யூனிட், ஐஆர்சியு, இன்டென்சிவ் ரெஸ்பிரேட்டரி கேர் யூனிட், இதுல பிசியோதெரபி மருத்துவர் நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஒவ்வொரு நோயாளிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வென்டிலேட்டர்னா மூச்சு விடாம திணறிக்கிட்டு இருப்பாங்க. அதுல பைபாப் மோடு, சிபாப் மோடு, இந்த மாதிரி நிறைய மோடு இருக்கும். பைபாப், சிபாப், அந்த வென்டிலேட்டர் வச்சிடறாங்களா, வென்டிலேட்டர் விட்டு வெளியில வந்து நார்மலா சுவாசிக்கிற வரைக்கும் பிசியோதெரபிஸ்டோட பங்கு முக்கிய பங்கு. நெஞ்சில சளி சேர விடாம அவங்களுக்கு சுவாச பயிற்சியை மேம்படுத்தி ஓகேங்களா வென்டிலேட்டர்ல இருந்து வெளியில கொண்டு வருவோம். தொண்டையில ஓட்டப்பட்டுருவாங்க ட்ரக்கியாஸ்டமி போட்ட உடனே நெஞ்சு ஃபுல்லா சளி தேங்கிரும். அதை சக்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சக்சன் போட்டு எடுத்து சளியை ஒண்ணு தேங்க விடாம வென்டிலேட்டரை ஹேண்டில் பண்ணுவோம். நிறைய அனஸ்தீட்டிஸ் பிசியோதெரபி மருத்துவர்களை அசிஸ்டண்டாவே வச்சுக்கிடுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரிலாம் இருக்கு. நாங்க போய் அங்க ஆபரேஷன் செய்ய போறதுல அலோபதி மருத்துவ பயன்படுத்த போறதுல எங்களோட ரோல் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஐசியூல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சொல்ல வர நோயாளிகளை பாதுகாக்கிறதுக்கு நாங்க பெரிய பங்கு வைக்கிறோம். வென்டிலேட்டர் ஹேர் பண்ணுவோம், ஆம்பு பேக், ஓகேங்களா, ஆம்பு பேக், ஆர்டிபிஷியல் மேனுவல் பிரீத்திங் யூனிட், ஆம்பு பேக் போடுவோம், சக்சன் போடுவோம். இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. வென்டிலேட்டரை ஹேண்டில் பண்ணுவோம். குயிலியன் பேரி சிண்ட்ரோம் ஒரு வியாதி இருக்கு. அந்த வியாதியெல்லாம் வென்டிலேட்டர்ல தான் பேஷண்ட்ஸ் ரொம்ப நாள் இருப்பாங்க. வென்டிலேட்டரை விட்டு வெளியில கொண்டு வரதுக்கு எங்களோட ரோல் பெரிய ரோல். சோ இது வந்து பிசியோதெரபி என்பது ஒரு பெரிய மருத்துவத்துறை. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய சயின்ஸ். இதை மசாஜ்னு சொல்லிட்டு தவறா சித்தரிக்கிறவங்க மேல கண்டிப்பா பிசியோதெரபி சங்கங்கள் மூலியமாக நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகேங்களா? சோ பிசியோதெரபின்னு ஐ ஹோப் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இந்த துறை வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சொல்ல வர எம்பிபிஎஸ்க்கு இணையான பட்டப்படிப்பு. இது வந்து ஸ்கோப்பு ஜாஸ்தி. ஓகேங்களா? ஸோ இந்த படிப்பை பற்றியும் இந்த துறை பற்றியும் நிறைய பேர் சமுதாய ஊடகங்களில் தவறாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது விழிப்புணர்வுக்காக ஆல்ரெடி நான் ப்ரெஸ் மீட் கொடுத்து பிசியோதெரபிஸ்ட்கள் டாக்டர் தான், பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கலாம், நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். ஸோ சில பேர் வேண்டுமென்றே தெரிஞ்சும் தெரியாமலும் பண்றாங்களா இல்ல வேணும்னு பண்றாங்க. இந்த துறையை பத்தி தவறா பரப்புறவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்படுவோம். ஓகேங்களா? பிசியோதெரபி துறை என்பது திருப்பி சொல்ல வரை சாதாரண துறை கிடையாது. ஓகேங்களா? எம்பிபிஎஸ்க்கு இணையான ஒரு பட்டப்படிப்பு டாக்டர்னு சொல்லி அரசாங்கத்தால அனுமதிக்கப்பட்டு விட்டது. ஓகேங்களா? நான் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேவையே இல்லாம பிசியோதெரபியை பற்றி சமுதாய ஊடகங்கள்ல தப்பா பறக்கிறவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுப்போம். அந்த ஆக்ஷன் வந்து திருப்பி சொல்ல வரை இது சட்டம். டாக்டர் போட்டுக்கலான்றது சட்டம். அதே மாதிரி தேவையே இல்லாம பிசியோதெரபி சிகிச்சையை வந்து பாத்தீங்கன்னா வெறும் மசாஜ் செய்யறவங்க தவறுதலா படுத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நோயாளி வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக் நியூரோபதி, அதாவது சுகர் வந்து படுத்த படிக்க ஆயிடுவாங்க. அவங்களுக்கு எந்த இடத்துலயுமே ரத்த ஓட்டம் இருக்காது. ஸோ அங்க போய் பிசியோதெரபி சிகிச்சை, அதாவது சாஃப்ட் டிஷ்யூ மேனிபுலேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? சாஃப்ட் டிஷ்யூ மேனிபுலேஷன் அது ஒரு சயின்டிபிக் மசாஜ் டெக்னிக்ல, அது ஒரு சயின்டிபிக். அதை பண்ணி நாங்க ரிலீவ் பண்ணிடுறோம். எங்கள்கிட்ட நிறைய டெக்னிக் இருக்கு. மெயினா வந்து எக்ஸசைஸ், மேனிபுலேஷனு. ஓகேங்களா? ஒவ்வொரு நரம்புகளையும் தனித்தனியாக அசைதல், ஒவ்வொரு மூட்டுகளையும் தனித்தனியாக அசைதல், ஒவ்வொரு எலும்புகளையும் தனித்தனியாக அசைவு கொடுத்து நாங்க பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிகிச்சை முறைகளை தவறா புரிந்து கொண்டு தவறுதலா வேணும்னே ஸ்ப்ரெட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சரி இது ஏன் சோசியல் மீடியால இவ்வளவு டாக் ஆஃப் த மேட்டரா போயிட்டு இருக்கு? ஏன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் இந்த பிசியோதெரபியை பத்தியும் இந்த சிகிச்சை முறைகளை பத்தியும் நான் எல்லா இடங்களையும் நான் வெளியில எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதனால நிறைய பேருக்கு தெரியும், தெரியாமல இருக்கும். மற்ற மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களே தெரிஞ்சும் தெரியாமலும் பேசுறாங்க. அதுக்காக தான், விழிப்புணர்வுக்காக தான் அந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல வந்து இன்டர்வியூன்ற பேர்ல அவமானப்படுத்துறப்ப நான் சொல்லுவேன், ஏங்க நான் டாக்டர், படிச்ச படிப்பு, நான் படிச்ச படிப்புக்கு உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேச்சு கேட்கணும்னு எனக்கு தலைவிதியே கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்றப்ப நாங்களும் நான் வந்து பெரிய பெரிய ஆட்களை சிகிச்சை அளிக்கிறேன், பெரிய பெரிய டிஎஸ்பி ஜட்ஜஸ், நாங்களும் தான் அவங்களெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, பெரிய ஜட்ஜா இருப்பாங்க, டிஎஸ்பியா இருப்பாங்க, இன்ஸ்பெக்டரா இருப்பாங்க, ஆர்டிஓவா இருப்பாங்க, அவங்களெல்லாம் வியாதிகள் வந்து அவங்கள சரி பண்றப்ப எங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க. எவ்வளவு பெரிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுங்க, ஜட்ஜு வந்து கையெடுத்து கும்பிட்டு தட்டு தாம்பாளத்துல பழங்கள்லாம் வச்சு ஃபீஸ் கொடுத்து கையெடுத்து கும்பிட்டு எடுத்துக்கங்க டாக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதே மாதிரி தான் நிறைய இன்ஸ்பெக்டர் ஊருக்கு ஃபுல்லா இன்ஸ்பெக்டரா இருப்பாங்க. எங்கிட்ட வந்ததும் பொட்டிப்பாமா டாக்டர் உங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும், வணக்கம் டாக்டர், வந்த உடனே கையெடுத்து கும்பிட்டு தாங்க வருவாங்க. நோயாளிகள் பிசியோதெரபி கிளினிக் வரும்போது பிசியோதெரபி மருத்துவரை கையெடுத்து கும்பிட்டு தான் உள்ள வருவாங்க. சரியாய் போனதும் சந்தோஷமா போவாங்க. எத்தனை பேருங்க, ஒரு ஆளா ரெண்டு ஆளா எங்க கிட்ட வர்றப்ப தோள்பட்டை இருக்க ஃப்ரோசன் ஷோல்டர்னு வருவாங்க. அவங்க வர்றப்பே கும்பிடுபட்டு தான் வருவாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் சமுதாயத்துல உயர்ந்து இருந்துட்டு ஒரு சில பேர் என்னை தரம் தாழ்த்தி பேசுறப்ப அதை பொறுத்து கொள்ளாம எந்திரிக்கிறேன். அது வந்து அவங்களுக்கு மேல உள்ள பயம் கிடையாது, நம்ம படிச்ச படிப்புக்கும் எனக்கு உள்ள மரியாதையும். ஓகேங்களா? எனக்கு உள்ள மரியாதையும் மக்கள் கொடுத்த அன்புக்கும். ஒருத்தவங்க திறமையை காட்டுறாங்க, நம்மளோட நடிப்பு திறமையால தான் நம்ம இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கோம். ஓகேங்களா? ஒருத்தவங்க திறமையை காமிக்கிறாங்கன்றதுக்காக நின்னா குத்தம், நடந்தா குத்தம், அது பண்ணா குத்தம், இது பண்ணா குத்தம். சரி, ஓகே, அது வேற டாபிக். நான் அடுத்த ஒரு டாபிக்ல இதை பத்தி பேசுறேன். நன்றி, வணக்கம். சோ பிசியோதெரபி துறை பத்தி அவதூறு பரப்பும் நபர்களை மேல நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். நன்றி, வணக்கம்.